வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். சாம்சங் Galaxy M33 5G இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஏ சீரீஸில் லான்ச் ஆச்சு. அடுத்து A53 வந்துச்சு, இப்போது M33 வருது. அதே Exynos 1280 ப்ராசஸர். அதே நம்ம கேமிங் வீடியோ போட்டிருக்கோம் A53க்கு. அந்தளவுக்கு ஆப்டிமைஸ்டாக இல்லை Exynos 1280. ஆனால் A53 நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பவர் எஃபிஷியன்சி எல்லாமே நல்லாயிருக்கு. கேமிங் மட்டும்தான் பிரச்சனை. ஸோ இது வந்து இன்னும் காஸ்ட் கம்மி பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது 35,000, இது வந்து அண்டர் 25,000க்கு லான்ச் ஆகிருக்கு. ஸோ வேறு என்னெல்லாம் சேஞ்ச் இருக்குது, என்னெல்லாம் டவுன் கிரேட் இருக்குது. 5G ஃபோன் தான். ஸோ வேறு என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுவோம் இந்த வீடியோவில். ஓகே, M33 5G பாக்ஸு, சின்ன பாக்ஸ் பார்த்துருக்கோம், உடனே தெரிஞ்சிருக்கும். சார்ஜர் தூக்கிட்டாங்க. இதுலேயும் வெறும் கேபிள் மட்டும்தான் கிடைக்கும் இந்த பாக்ஸில். இதில் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்குன்னா 24,999 போட்டிருக்கு. ஆனால் இவங்க விற்க போகிறது வந்து அரௌண்டு 22,000 அந்த ரேஞ்சில் தான் மோஸ்ட்லி விற்பாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து எவ்வளோ ஜிபி மாடலு, டீப் ஓஷன் ப்ளூ 128GB 6GB மாடலு, 8GB மாடலும் இவங்க வைக்க போகிறாங்க. சார் வேல்யூ உள்ளே தான் இருக்கும். ஸோ இதில் ஸ்பெக்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கு. 6000 mAh பேட்டரி இருக்குது. கொஞ்சம் பெரிய பேட்டரி தான். A53 கம்பேர் பண்ணும்போது 6000 mAh பெருசு தான். ஆனால் இதில் AMOLED ஸ்க்ரீனில் LCD ஸ்க்ரீன் தான். ஆனால் ஃபுல் HD ப்ளஸ்ஸு 120Hz 6.6 inch ஸ்க்ரீன் இருக்குது. அது தவிர 50MP கேமரா இருக்குது. 50MP மோஸ்ட்லி JN1 சென்சாராக தான் இருக்கும். 5MP அல்ட்ராவை, 2MP டெப்த்து, 2MP மேக்ரோ இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா மென்ஷன் பண்ணல, 8MP ஃப்ரண்ட் கேமராவும் இருக்குது. பாக்ஸில் ஃபோன் இருக்குது. அடுத்தது எதுவுமே இல்லைன்னு நினைப்பீங்க, ஆனால் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல சிம் இஜெக்டர் டூலு, அந்த டைப் C to C கேபிள் தான் இருக்கும். ஸோ இது டைப் ஏ. பிசியில் உங்களுக்கு டைப் C போர்ட் இல்லைன்னா கனெக்ட் பண்ண முடியாது. அது தவிர யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல் டெடிகேட்டட் ஸ்லாட் போட்டிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது எம் சீரீஸ்க்கும் ஏ சீரீஸ்க்கும். இவங்க வந்து இந்த எம் சீரீஸில் கொஞ்சம் கிளாஸி ஃபினிஷ் அந்த மாதிரி இருக்குது. மேட் ஃபினிஷ் கிடையாது, ஃபுல்லாக கிளாஸி ஃபினிஷு. ஃபிங்கர் பிரிண்ட் அந்த அளவுக்கு ஒட்டாது, ஆனால் ஸ்க்ராச்சஸ் நிறையா ஆகிறது வாய்ப்பு இருக்குது. எப்படியும் பாக்ஸில் கேஸ் கிடையாது, அதனால் கேஸ் கண்டிப்பாக வாங்கணும். இதில் எல்சிடி ஸ்க்ரீனால் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. பவர் பட்டன்லேயே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அது தவிர வால்யூம் ராக்கர்ஸும் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஹைப்ரிட் கிடையாது, டெடிகேட்டட் ஸ்லாட் தான் இருக்குது. அது தவிர பாட்டமில் 3.5mm ஆடியோ ஜாக்கு, அப்புறம் பிரைமரி மைக்ரோஃபோன், USB டைப் C போர்ட்டு, ஸ்பீக்கர் இருக்குது. மோஸ்ட்லி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். டாப்பில் வந்து செகண்ட் மைக்ரோஃபோன் இருக்குது. பின்னாடி தான் அந்த 50MP 5MP 2MP 2MP, அப்புறம் ஃப்ளாஷ் தனியாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 8MP கேமரா இருக்குது. வெயிட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது, 200 grams மேலே தான் இருக்கும். அதில் வெயிட் போட்டுருந்துச்சான்னு தெரில, ஆனால் 200 grams மேலே தான் இருக்குது வெயிட்டு. ஸோ பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். சார் வேல்யூ மேக்ஸிமம் ஹெச்ஆர் வேல்யூ 1.139 இருக்குது. கொஞ்சம் அதிகம்தான், 1க்கு மேலே இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. M33 எம் சீரீஸாக இருந்தாலும் அதே சாஃப்ட்வேர் தான், எந்த இதுவுமே சேஞ்ச் கிடையாது. One UI 4.1 இருக்குது, ஆண்ட்ராய்டு 12 இருக்குது. சாஃப்ட்வேர் அதே இது தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் அப்டேட்ஸும் மோஸ்ட்லி 3 years ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம் எத்தனை இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க இதுன்ட்டு. நம்ம இதுவான டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம். அது தவிர ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டு, எல்சிடி ஸ்க்ரீன் தான், ஆனால் ஹை ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்மூத்னஸில் வந்து அடாப்டிவ் வச்சா 120Hz, அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும் 60Hzக்கும் 120Hzக்கும். அந்த ரேம் பூஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. மெமரியில் வந்து ஆல்ரெடி 6GB ரேம் இருக்குது. அது தவிர இந்த ரேம் ப்ளஸில் எக்ஸ்ட்ரா 6GB வரைக்கும். ஸோ 12GB, 6GB + 6GB 12GBயாக இருக்கும். அது தவிர ப்ரீலோட் ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதெல்லாம் இன்ஸ்டாலே பண்ணாத ஆப்ஸ், இந்த மோஜு, இந்த ஷேர் சேட்லாம் இன்ஸ்டாலே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்டால் பண்ணிச்சு. ஆனால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ 6GBயில் வந்து 5.3GB இருக்குது. அது தவிர 128GBயில் 105GB இருக்குது. அதே தான் Exynos 1280 5nm ப்ராசஸர், ஆக்டோகோர் 5nm ப்ராசஸரு, 120Hz ஃபுல் HD + 6.6 inch, 6000 mAh பேட்டரி இருக்குது. சார்ஜே இறங்காது 6000 mAhல.
25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ஆனால் தான் சார்ஜர் இல்லையே பாக்ஸில். என்ன அது தவிர டிஆர்எம் இன்ஃபோவில் போனால் 120/60 தான் இருக்குது. வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் அது கம்மியாக போகாது, 60ல் 120 மாறிக்கும். HDR10 HLG இருக்குது, ஆனால் யூடியூப்பில் HDR வருதான்னு பார்ப்போம். வைட் அண்ட் L1 சப்போர்ட்டும் இருக்குது. அது தவிர மேனுவல் கேமரா கண்ட்ரோலில் அதுலேயே ரா சப்போர்ட் இல்லை, A53லேயே இதுலேயும் இல்லை, ரா சப்போர்ட் கிடையாது. 1280 எக்ஸினாஸில் சென்சாரையாவது ஒழுங்காக கொடுத்துருக்காங்களா? அடப்பாவி, லைட் சென்சார் தூக்கிட்டாங்க இதுலேயும். ஸோ எஃப் சீரீஸில் தான் F23 அதில் தான் தூக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இதுலேயும் தூக்கிட்டாங்களா? ஸோ லைட் சென்சாரும் கிடையாது இதில். வேறு என்ன தான் இருக்குது இதில்? சரி, ஓகே, நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டு செட் பண்ணுவோம். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான், ஏன்னா LCD ஸ்க்ரீன் இருக்கிறதுனால. ஓகே, டக்குன்னு அன்லாக் ஆகுது, எந்த இஷ்யூஸுமே இல்லை. வரல, HDR கிடையாது, வெறும் இதுதான் 1080p நார்மல் ஸ்க்ரீன் தான், HDR கிடையாது. அதில் HDR போட்டிருக்கேன், ஆனால் யூடியூப்பில் வந்து HDR வராது. ஸ்ட்ரைட்டாக சக்கர மாதிரி இருக்குது. ஓகே, இப்போது ஓகே ஆகிடுச்சு. பிரைட்னஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஆட்டோ பிரைட்னஸ் இல்லாததுனால கேமரா வச்சு தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆட்டோ பிரைட்னஸ்ஸை ஃபுல் பிரைட்னஸ் வச்சா ஓகே, நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருக்குது. சரி, அப்படியே NCSம் போட்டு செக் பண்ணிவிடுவோம் ஸ்பீக்கர் குவாலிட்டியை. டால்பி அட்மாஸ் இருக்கணுமே. டால்பி அட்மாஸ் ஒழிச்சு வச்சுருப்பாங்க வழக்கம் போல். இதோ ஒழிச்சு வச்சுருக்காங்க. இதில் NFC-யும் இருக்குது, NFC-யும் ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ NFC இருந்தால் சாம்சங் பேயும் இருக்கும். ஓகே, டால்பி அட்மாஸ் வந்து ஹெட்செட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமா, ஸ்பீக்கருக்கு ஒர்க் ஆகாதான். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் இல்லை, சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, நார்மல் ஸ்பீக்கர்ஸ் தான். ஓகே, ஆனால் லவுடாக இருக்குது. ஸ்லைட்டாக ரொம்ப ஃபுல் வால்யூமில் வந்து ஸ்லைட்டாக டிஸ்டார்ஷன் இருக்க மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்குன்ட்டு போக போக தான் தெரியும். ஸோ அடுத்தது கேமரா செக் பண்ணிவிடுவோம். கேமராவில் நார்மல் 50 MP கேமரா இருக்குது, அல்ட்ரா வைட் இருக்குது, 2x ஆப்ஷனும் இருக்குது. அடுத்தது 2x 4x 10x வரைக்கும் போகுது ஜூமு. இந்த இடத்துல 50 MP மோடும் இருக்குது. வீடியோவில் 4K இருக்கணும். ஆமாம், வீடியோவில் வந்து ஃபுல் HD அல்ட்ரா HD ஆப்ஷன் இருக்குது. மோர் ஆப்ஷன் போனால் சூப்பர் ஸ்லோமோ மேக்ரோ ஆப்ஷனு, ப்ரோ மோடும் இருக்குது. ப்ரோ மோட், ஹைப்பர் லேப்ஸு, இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் மோஸ்ட்லி 1080p தான் இருக்குது. ஆமாம், 1080p வீடியோ ரெக்கார்டிங் தான் இருக்குது. இதெல்லாம் கிடையாது. போர்ட்ரேட் வீடியோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே கிடையாது. வெறும் போர்ட்ரேட் ஃபோட்டோ அவ்வளோதான் இருக்குது. அந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபன்னில் வந்து அந்த ஃபில்டர்ஸ் அந்த ஆப்ஷன்லாம் இருக்கும், அவ்வளோதான். சேஞ்சர் லுக்கு, ப்ரைவசி பாலிசி, ஃபன் மோடு, இது இந்த ஃபில்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள் செக் பண்ணிவிடுங்க. Galaxy M33 5G 4K வீடியோ சாம்பிள் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். 4K ஆப்ஷன் இருக்குது, ஏன்னா Exynos 1280 4K ஆப்ஷன் இருக்குது. ஜூமு 10x வரைக்கும் போகுதா? டிஜிட்டல் ஜூம் தான், 2x 1x. ஓகே, டைனமிக் ரேஞ்சு சுமார் தான், ஏன்னா அங்கே சன் இருக்குது, ஒன்றுமே தெரில. ஆனால் ஆப்போசிட் சைடு போட்டால் ஃபோக்கஸ் ஆகுது. க்ளோஸ்அப்ஸ் எப்படி ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். க்ளோஸ்அப்ஸுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும், ஆகுது, ஓரளவுக்கு ஃபோக்கஸ் ஆகுது. ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள். ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30 fps தான் மேக்ஸிமம் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் நமக்கு ஒன்றுமே தெரில, கரெக்டாக சன் இருந்தால் ஒன்றுமே தெரில. ரொம்ப
கம்மியான ரெசல்யூஷன் தானே, அதனால் அப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட் கேமரா. ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் நம்ம செக் பண்ணிப்போம். குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது இந்த 50 MP கேமராவில். 50 MP கேமரா 5 MP தான் அல்ட்ரா வைட் இருக்குது. ஸோ எல்லாமே காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து மோஸ்ட்லி இந்த 5Gக்காக, இந்த ப்ராசருக்காக, அதுக்கப்புறம் இந்த 6000 mAh பேட்டரிக்காக தான் ஃபுல்லாக இந்த ஃபோனை வந்து இது பண்ணுறாங்க, விற்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் see you. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ப்ரெஸ் பண்ணிடுங்க.